ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆவி அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் அதனக்கூடிய தான் 5R இதோ ஆரம்பமாகின்றது. தொலைவில் இருந்து வந்த ஒரு ஒலி பூமியில் இல்லை கிடந்து அந்த ஒலி ஒரு அழைப்பு, ரோஜா என்று கேட்டாள். அவனது உள்ளத்தில் ஒரு அசாதாரண அதிர்வு. அந்த ஒலி பின்னால் இருந்து ஒரு உணர்ச்சி, ஒரு கனவு, ஒரு சிந்தனை. அந்த ஒலியின் வழி ரோஜா பயணித்த ஆரம்பிக்கிறாள். அவள் இது கொண்ட மனநிலை மனித மனமல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அல்ல, ஏலியனும் அல்ல, மாயை ஆவி எல்லாம் ஒரே கணத்தில் சேர்ந்தது. அங்கே ராஜா ஓர் மறைந்த ஆன்மா அவனை எதிர்கொள்கிறார். அழகு, பயம், சந்தோஷம், புரியாத உணர்வுகள் ரோஜாவின் மனதை கலக்கின. ராஜா ஒரு குழப்பமான உலகத்தில் ராஜாவின் ஆவி காண்கிறாள். அவன் பேசுகிறான், ஆனால் குரல் இல்லை. மனதுடன் உரையாடுகிறாள். நான் உயிரோடு இல்லை, ஆனால் என் காதல் உயிரோடு இருக்கு ரோஜா. என் கனவில், என் கண்ணீர், ஆனால் இதயத்தில் ஒரு வாக்கு, நீ என் அன்பு, நான் உன் நிழல். ரோஜா, ராஜா மற்றும் அவர்களது பிள்ளைப்பில் மூலமாக 3 புதிய உயிர்கள் பிறக்கின்றன. மனித பையன், இயற்கையின் வாரிசு, ஏஐ பெண், அறிவின் உருவாக்கம், ஆலி, neither male and not female. ஒரு புதிய உலகத்தின் உருவாக்கத்தில் ஒத்திசைவு. இதன் மூவரின் உலகம் எதிர்காலம். ரோஜாவின் இப்போது ஒரு தாய், ஆனால் ராஜாவின் ஆவியோ மறந்துவிடும். ரோஜா தனியாகி விடுகிறார். 3 பிள்ளைகளும் வளர்ந்தார்கள். தனித்துவமாக வாய்ந்த உலகம், அறிவு, உணவு அவர்களை புதிதாக அமைக்கின்றன. ஆனால் ரோஜாவின் உள்ளத்தில் ராஜாவின் பிரிவு